ஆதியா சதாசிவம். இப்போதான் நான் கட்சிக்குள்ளே வரேன். இதுக்கு முன்னாடி ஃபார்மர் போல் வால்டராக இருந்தேன். நேஷனல் மெடல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல் இண்டியா பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்சிக்குள்ளே வரேன். பிகாஸ் ஐ எம் 28 years old. எடப்பாடி தொகுதிக்கு போட்டியிட்டு நான் கட்டியிருக்கேன். ஸோ அதுக்காக கான்ஸ்டிடியூஷனுக்காக நான் வந்திருக்கேன். நேர்காணல் நடந்தது. எப்படி நம்மளால வின் பண்ண முடியும், எந்த அளவுக்கு சதவீதங்கள் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்றதையும் நல்லா கேட்டிருக்காரு. எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு தொகுதி அதிமுக கோட்டன்ற மாதிரியா அவங்க சொல்லக்கூடிய யதார்த்தம் என்னவா இருக்கு? அவர் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மகளிருக்கு உரிமை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை தலைமை கொடுத்தா கண்டிப்பா பேக் ஒர்க் பண்ணி கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொகுதிகளும் பிரிஞ்சிருக்குல்ல, வாக்குகளும் பிரிஞ்சிருக்கு. வாக்குகள் படி கேன்வாஸ் பண்றதுல இருக்கு. டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம். உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க, உங்க கூட வேற யார் யார் கொடுத்திருக்காங்க? எடப்பாடி தொகுதி நிறைய பேர் கொடுத்திருக்காங்க சார். எல்லாருமே எடப்பாடி ஒன்றியம்ல இருந்தே கொடுத்திருக்காங்க. ஆல் யோசிக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு கொடுப்பாங்கன்னு? சார் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல. நம்ம டிஎம்கே வின் பண்ணணும், அதுதான் எனக்கு விஷயம். யங்ஸ்டருக்கு எந்த அளவுல சப்போர்ட் பண்றாங்க டிஎம்கே எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு தடகள வீரரா இதுல சேர்ந்துருக்கீங்க, வீராங்கனை. கண்டிப்பா அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம், நான் இத்தனை வருஷமா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அரசியல்ல ஒரு நாட்டம் இருந்தது. ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் நம்ம டிஎம்கே பீரியட்ல ஸ்போர்ட்ஸ்க்கான நல்ல சப்போர்ட் இருக்கு. அது மேலும் எடுத்துட்டு போகணும்ல. வெறும் நேஷனல் மெடலிஸ்ட் மட்டும் பாக்குறது நல்லா பண்றாங்க, நல்ல கேம்ப்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மேலும் ஒரு தடகள வீராங்கனையா நான் அவங்க கூட இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னென்னலாம் தேவைப்படும், என்னெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணணும் அப்படின்றது என் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நான் கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் யங்ஸ்டர்ஸ் ஓட் எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன்ல இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா டிவிக்கே நாம் தமிழர் கட்சி யங்ஸ்டர் பிரிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க எப்படி? இல்ல சார், யங்ஸ்டரை நான் ஃபீல் பண்றது என்னன்னா, மோஸ்ட்லி விமனோட ஓட் நம்ம சைட்ல இருக்கு. ஏன்னா காமனா நிறைய விமன் ஓட்ஸ் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். அதுதான் டோர் டு டோர் நம்ம கேன்வாஸ் பண்ணோம்னா விமன் சைட்ல இருந்து நிறைய ஓட்ஸ் கிடைக்கும். டிவிக்கேன்றது வந்தாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா தெரியல, பாத்துக்கலாம். தேங்க்யூ.